ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித்து காண்டத்தின் 8ஆம் அத்தியாயம். சிசுபாலனின் நண்பர்களான தியுமன் மற்றும் ஷக்தாவை கொல்வது. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, மிதிலேஸ்வரரே, சிசுபாலன் அவன் தன் படையை தன்னுடன் அழைத்து கொண்டு சந்திரிகாபூரை விட்டு வெளியேறி பெற்றோரை இகழ்ந்தான். துஷ்டர்களின் இயல்பு அப்படித்தான். புகையும் சக்தியும் கொண்ட அவனது 7 வாகினி மற்றும் துவஜினி படைகள் வெளிவந்தன. சிசுபாலனுக்கு ரங்கா மற்றும் பிங் என்ற 2 அமைச்சர்கள் இருந்தனர். அவர்கள் இருவரும் முறையே பிரதன மற்றும் அக்ஷோகினி படைகளுடன் போருக்கு நகரத்திலிருந்து வெளியே வந்தனர். மனிதர்களின் தலைவரே, சிசுபாலனின் வலிமை மிக்க படை அழிவு கடல் போல பொங்கி எழுந்தது. இதை கண்ட யதுவம்சத்தின் துணிச்சலான வீரர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கப்பலாக பயன்படுத்தி இந்த படை வலிமை மிக்க கடலை கடக்க முன்வந்தனர். சிசுபாலனால் ஈர்க்கப்பட்டு வலிமை மிக்க தியும்னன் தனது வாகினி படையுடன் யாதவ வீரர்களை எதிர்த்து போராட முன்னேறினான். இரு படைகளிலிருந்தும் வந்த அம்புகளின் மழையால் போர்க்களம் இருளில் மூழ்கியது. குதிரைகளின் குளம்புகள் வானத்தை மறைக்கும் அளவிற்கு தூசியை உதைத்தன. மனிதர்களில் சிறந்தவரே, ஓடும் குதிரைகள் குதித்து யானைகளின் தலைகளில் மிதித்தன. காயமடைந்த யானைகள் போர்க்களத்தில் முன்னேறி எதிரிகளை தங்கள் பாதங்களால் கீழே தள்ளி தங்கள் தும்பிக்கைகளால் அங்கும் இங்கும் வீசின. அவர்களின் தலைகள் கஸ்தூரி மற்றும் குங்கும பூவால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மேலும் அவர்களின் முதுகில் ஒரு சிவப்பு நிற சால்வை அவர்களின் அழகை மேம்படுத்தியது. காலாட்படை வீரர்கள் அம்புகள், கதாயுதங்கள், ஈட்டிகள், வாள்கள் மற்றும் போர்க்கருவிகளை ஆயுதமேந்தி இருந்தனர். அவரின் கை கால்கள் தரையில் விழுந்து கொண்டிருந்தன. அவர்களின் கால்கள், முழங்கால்கள் மற்றும் கரங்கள் அவர்களின் சக்திகளின் அடிகளால் உடைந்தன. அவர்களின் பாதங்கள், முழங்கால்கள் மற்றும் கரங்கள் உடைந்தன. அரசரே, சிலர் போரில் தங்கள் கூர்மையான வாள்களால் குதிரைகளை 2ஆக வெட்டுவார்கள். பல துணிச்சலான வீரர்கள் யானைகளின் தந்தங்களை பிடித்து தலையில் ஏறி சிங்கங்களைப் போல மகோட்களையும் சவாரி செய்பவர்களையும் கிழித்து எறிவார்கள். பல வலிமை மிக்க குதிரை வீரர்கள் யானைகளின் கூட்டத்தின் மீது குதித்து எதிரி வீரர்களை தங்கள் வாள்களால் தாக்கி துண்டு துண்டாக கிழித்து எறிவார்கள். அவர்கள் குதிரைகளின் முதுகை கூட தொடாதது போல் தோன்றியது. அக்ரோபேட்டைகளைப் போல அவர்கள் மின்னல் வேகத்தில் குதிரைகளில் ஏறி இறங்குவார்கள். எதிரி படையின் கடுமையான தாக்குதலை கண்டு அக்ரூரர் முன்வந்தார். அவரது அம்புகளின் சரமாரியான தாக்குதல் ஒரு மோசமான மழை நினைவூட்டும் காட்சியை உருவாக்கியது. மழைக்கால சூரியனை மேகம் மறைப்பது போல தியுமனும் அக்ரூரரை தனது வில்லில் இருந்து ஏவப்பட்ட அம்புகளின் மழையால் மூடினார். காந்தினியின் மைந்தனான அக்ரூரர் கோபத்தால் மயங்கி தியுமனின் அம்புகளின் சரமாரியான தாக்குதலை தோற்கடித்து தனது வலிமையால் போர் வீரனை தாக்கினார். அந்த அடி தியுமனின் கரம் மற்றும் பாதங்களை உடைத்தது. அவர் 2 கணங்கள் சுய நினைவை இழந்தார். ஆனால் சிசுபாலனின் வலிமை மிக்க நண்பர் விரைவாக எழுந்து போரை மீண்டும் தொடங்கினார். தியுமனர் 1 மில்லியன் பவுண்டுகள் எடையுள்ள ஒரு கனமான கதாயுதத்தை எடுத்து மேகம் போல கர்ஜிக்கும் அக்ரூரரின் மார்பில் தாக்கினார். அவரது அடி அக்ரூரரை சற்று கலக்கமடையச் செய்தது. பின்னர் மீண்டும் மீண்டும் தனது வில்லை முறுக்கி யுயுதன் சத்யகி தோன்றினார். விளையாட்டுத்தனமாக அவர் ஒரு அம்பை எய்து உடனடியாக சுமனின் தலையை துண்டித்தார். சுமன் விழுந்த பிறகு அவரது வீரமிக்க வீரர்கள் போர்க்களத்தை விட்டு ஓடிவிட்டனர். அந்த நேரத்தில் தனது படைகள் தப்பி ஓடுவதைக் கண்டு சக்தன் அங்கு வந்தான். திடீரென்று ஒரு ஈட்டியை ஞானியான யுயுதனன் மீது எய்தினான். யுயுதனன் தனது அம்புகளால் ஈட்டியை 100 துண்டுகளாக வெட்டினான். பின்னர் சக்தன் ஈட்டியை உயர்த்தி
யுயுதனனை தாக்கினான். அர்ஜுனனின் நண்பன் யுயுதனன் ஒரு கணம் மயக்கமடைந்தான். அப்போது வலிமை மிக்க வீரன் கிருத்தவர்மன் அங்கு வந்தான். அவன் ஒரு அம்பு எய்து சக்தனின் தேரை அதன் குதிரைகளுடன் உடைத்தான். பின்னர் சக்தன் தனது கதாயுதத்தின் அடியால் கிருத்தவர்மனின் சிறந்த தேரையும் உடைத்தான். அரசனே, கிருத்தவர்மன் தேரை விட்டு வெளியேறி கோபமாக சக்தனை பிடித்து கீழே இறக்கி இரு கரங்களாலும் தூக்கி எறிந்துவிட்டு ஒரு யோஜனையை தூக்கி எறிந்தான். சக்தன் அந்த போர்க்களத்தில் விழுந்தபோது சிசுபாலனின் கட்டளைப்படி அவனது 2 அமைச்சர்கள் ரங்கா மற்றும் பிங் முறையே பிரித்தன மற்றும் அக்ஷோஹினி படைகளுடன் வந்து அம்புகளை பொழிந்து போரில் எதிரிகளை நசுக்கினர். மிதிலேஸ்வர மன்னரே, நெருப்பு மற்றும் காற்றின் தெய்வங்கள் ஒன்றாக வந்திருப்பது போல் தோன்றியது. அவர்கள் இருவரின் வலிமை மிக்க படையை கண்ட எதுக்களின் மன்னனும் தனது தந்தையைப் போலவே வலிமை மிக்கவனுமான பிரத்யும்னன் தனது வில்லை எடுத்து சபையில் பின்வருமாறு உரையாற்றினான். பிரத்யும்னன் கூறினான், வீரர்களே, ரங்கா மற்றும் பிங்காவிற்கு எதிரான போரில் நான் முன்னணியில் செல்வேன். ஏனென்றால் ரங்கா மற்றும் பிங்கா மிகுந்த பலத்தையும் வீரத்தையும் கொண்டவர்களாக தெரிகிறார்கள் என்றான். நாரத மாமுனிவர் கூறினார், பிரத்யும்னரிடமிருந்து இதை கேட்டதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வலிமை மிக்க மகனும் ஞானியுமான மகாபாகு பானு முன்னோக்கி வந்து தனது மூத்த சகோதரரிடம் உரையாடினார். பானு, இறைவா, 3 உலகங்களும் ஒரே நேரத்தில் போருக்கு உங்கள் முன் தோன்றும் போது உங்கள் வில் ஒலிக்கும். அதில் எந்த ஐயமும் இல்லை. நான் என் வாளுடன் இங்கு நுழைவேன். ரங்கா மற்றும் பிங்காவின் தலைகளை வெட்டி தர்பூசணியின் 2 துண்டுகளைப் போல என் கரங்களில் வைத்திருப்பேன் என்றான். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்தில் ஸ்ரீ நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னரின் சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான தியூமன் மற்றும் சக்தரின் கொலை என்ற தலைப்பு கொண்ட 8ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.